வணக்கம். இன்றைக்கி டேட் வந்து 26 ஏப்ரல் மாதம் 2026ஆம் வருஷம். ஓகேங்களா? மணி 6:30. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கமர்ஷியல் கோர்ட்டில் எப்படி கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறது அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வீடியோ நம்பர் 3. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து என்னென்னா, இது இருக்குது. இது வந்து என்னென்னா வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இது பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இதுக்கு வந்து 1000 ரூபா நம்ம வந்து ஃபீஸ் கட்டணும். டிடி எடுத்து கட்டணும். சரிங்களா? என்ன சார் இது நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. இது என்ன சார் இது தப்பு தப்பாக சொல்கிறீங்களேன்னா, அதான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்லிப் ஆஃப் த டங்கு. கரெக்டுங்களா? பொது மக்களை வந்து திசை திருப்பணுன்றதுக்காகவும் அவங்கள மிஸ்லீடு பண்ணணுன்றதுக்காகவும் நான் வீடியோ போடலை. கரெக்டுங்களா? மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னுடைய மக்கள்னால் யார்? என்னுடைய வழக்கறிஞர் சொந்தங்கள், எனக்கு பின்னாடி வர்ற என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அட்வொகேட்ஸுக்காக அவங்களுக்காக அந்த வீடியோலாம் போடுறது. ஏன்னா அவங்க எதுவுமே தெரியாமல் கொள்ளாமல் போய் அங்கே போய் மாட்டிட்டு முடிக்கக்கூடாது. எதுவுமே தெரியாமல் போய் அப்படியே பேன்னு போய் நின்னாக்கா அங்கே இருக்கிற பெஞ்சுக்கில் இருக்க ரெக்கார்டில் இருக்க பியூனு முதற்கொண்டு நம்ம வக்கீல்களை கேவலமாக பார்க்குறாங்க. கரெக்டுங்களா? ஓஹோ, ஒன்றும் தெரியாமல் வந்துட்டியா நீ, கவுனை மாட்டிட்டு வந்துட்டியா நீ, கவுனை மாட்ட நீ அட்வொகேட் ஆகிடுவியா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. நம்முடைய பெஞ்ச் கிளர்க்காகட்டும், ரெக்கார்ட் கிளர்க்காகட்டும், அங்கே இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸு, அங்கே இருக்கிற பாசிங் ஆஃபீஸர்ஸு, சூப்பரிண்டெண்டன்ட் எல்லாருக்குமே இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க வெளியே வந்து அதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஓ இதுவா வக்கீல, அதுக்கு ஒன்றும் தெரியாதீங்க, வாமா இங்கே போமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமா அப்படின்வாங்க. அதாவது வக்கீலுக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்டே அங்கே இல்லை. ஏன்னா வக்கீலுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்க தயாராகவும் இல்லை. கரெக்டுங்களா இல்லையா? உனக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்கணும்? உனக்கு என்ன தெரியும்? உன்னோட ஸ்டைஃபண்ட் என்ன, என் சேலரி என்ன? உன் ஸ்டைஃபண்ட் என்ன? மிஞ்சி போனால் ஒரு 8000 ரூபா வாங்குவியா? என் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? நான் ஒரு 8ல் இருக்குது. என் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1,27,000 ரூபா. ஓகேவா? 1,27,000 ரூபா சம்பாதிக்கிறானா உன்னை மதிக்கணுமா அப்படின்ற மைண்ட் செட்டு தான் அங்கே இருக்குது. இது நான் சொல்கிறது சாமி சத்தியம் இது. கரெக்டுங்களா? ஏன்னா எந்த கோர்ட்லேயாச்சும் ஜூனியர் அட்வொகேட்ஸை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மதிக்கிறாங்களான்றதை நீங்கள் வந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். 1,00,000 வக்கீல்கள் இருக்கிறீங்க. நான் வந்து போகாத கோர்ட்டு கிடையாது. ஓகே, எல்லா கோர்ட்டுக்கும் நான் போயிருக்கேன். ஓகேவா? ஃபேமிலி கோர்ட் ஆகட்டும், சிட்டி சிவில் கோர்ட் ஆகட்டும், லேபர் கோர்ட் ஆகட்டும், ஓகேங்களா? சைதாப்பேட்டிலேருந்து எக்மூர், தாம்பரம், ஆலந்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ஓகேங்களா? எல்லா கோர்ட்லேயும் கால் வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லா கோர்ட்லேயுமே வந்து நம்ம ஜூனியராக போகும்போது அவங்க நம்மளை மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னும் போது நம்முடைய சீனியர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா கூட நம்ம போய் பெஞ்ச் கிளர்க்கிட்ட போய் கேட்டாலோ, இல்லை அசிஸ்டன்ட் பெஞ்ச் கிளர்க்கிட்ட போய் கேட்டாலோ, ரெக்கார்ட் கிளர்க்கிட்ட கேட்டாலோ அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் வராது, ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பதில் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நம்மளை அலைய விடுவாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் நான் அவமானப்பட்டு ரொம்ப நொந்து, ஓகேவா, அதுக்கப்புறம் தான் ஏதோ ஓரளவு விஷயத்தை கற்றுக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ எவ்வளவு நான் வந்து அவமானப்பட்டிருப்பேன். என்னை போல் ஒவ்வொரு அட்வொகேட்டாக அவமானப்பட்டு உட்காந்துருக்கான், ஜூனியர் அட்வொகேட்ஸு. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ ஜூனியர் அட்வொகேட்ஸ் அவமானப்படுறீங்களா இல்லையா? அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நான் வந்து இதை வீடியோவில் சொல்கிறேன். கரெக்டுங்களா? நான் இதை வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இதை சொல்ல மாட்டேறீங்க. அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிறீங்க. நம்ம வந்து பிஏபிஎல் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். படிக்காமலாம் ஒன்றும் வரல, குப்பை பொறுக்கிட்டு ஒன்றும் வரல. கரெக்டாக இல்லையா? ஸோ நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம் போது அந்த படிப்புக்கு உண்டான ரெஸ்பெக்டை அவங்க நமக்கு பெஞ்சுக்கில் இருக்கும், ரெக்கார்டில் இருக்கும், அசிஸ்டன்ட் பெஞ்சுக்கில் இருக்கும், பாசிங் ஆஃபீஸர்ஸும், சூப்பரிண்டெண்டன்ட் யாராக இருந்தாலுமே நமக்கு மரியாதை கொடுத்தாகணும். ஆனால் நீ வா போன்னு தான் பேசுகிறாங்களா இல்லையா? சைதாப்பேட்டை கோர்ட் ஆகட்டும், எக்மோர் கோர்ட் ஆகட்டும், அது ஜார்ஜ் டவுன் கோர்ட் ஆகட்டும், சென்னையில் இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் நான் போயிருக்கிறேன். நான் போகாத கோர்ட்டே கிடையாது. எனக்கு எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது. ஏகப்பட்ட கேசஸ் என் பேரில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வக்காலத்து விழுந்துருச்சு. கரெக்டுங்களா? பேட்ச் கேஸும் நான் பார்த்துருக்கேன், ப்ரைவேட் கேஸும் நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? போகாத இடம் கிடையாது, போகாத செக்ஷன் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ எவ்வளவு நம்ம அட்வொகேட்ஸை வந்து ஜூனியர் அட்வொகேட்ஸை எவ்வளவு அவமானப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும் இது தெரியும், ஒவ்வொரு சீனியர் அட்வொகேட்டுக்கும் தெரியும், ஒரு ஜூனியர் அட்வொகேட்டுக்கும் தெரியும். ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் வராது, பதில் வராது. ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா இவனுக்கு விஷயம் தெரியாது, வேலை தெரியாது. விஷயம் தெரிஞ்சால் தான் மரியாதை, வேலை தெரிஞ்சால் தான் மரியாதை. உன்னை நான் ஏன் மதிக்கணும்? நீ கவுன் போட்டால் வக்கீல் அடிவியா? நீ கவுன் போட்டால் நான் மதிச்சிடணுமா? காலர் பேண்ட் கட்டினா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா?
அப்போது ஓஹோ நமக்கு ஒன்றும் தெரியலன்னு நம்ம இங்கே வரோம். அப்படி தெரியல அப்படின்னும் போது நம்ம அந்த அவமானத்தை நம்ம சந்திச்சு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் காலம் பூரா நம்ம அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்க மாட்டோம். கரெக்டுங்களா இல்லையா? அங்கே ஒரு வக்கீல் பையன் சொல்கிறான், சார் எங்கள் அப்பாவும் வந்து ஜட்ஜு தான் சார் பாண்டிச்சேரி கோர்ட்டில், எங்கே பெட்டிஷன் போடணுமோ பெட்டிஷன் போட்டு காலி பண்ணுறேன் அப்படின்னு உடனே கம்முன்னு ஆயிடுறாங்க அந்த இவங்க செக்ஷன் ஆஃபீஸர்ஸு. கரெக்டுங்களா? இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் எங்கள் அப்பாவும் வந்து இதே கோர்ட்டில் ஸ்டாஃப் தான் சார், எனக்கு எங்கே பெட்டிஷன் போடணும்னு தெரியும், நான் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் காலி சார் அப்படின்றான். அவனே கம்முன்னு ஆயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி அப்போ பாருங்கள், வக்கீலுடைய ஒரு சார் எங்கள் அப்பாவும் அட்வொகேட் தான் சார் அப்படின்னு அவங்க கம்முன்னு ஆயிடுறாங்க. இப்போ நம்மலாம் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்ஸ், நமக்கு வந்து ஒன்றும் தெரியல. நம்ம தெரியாமல் தான் போய் அந்த கோர்ட்டில் போய் நிற்கும் போது செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம். என்ன கேட்குறோம், இது என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க பதில் கிடையாது. பதிலை வந்து ஏன் உனக்கு சொல்லித் தரலையா, உன் சீனியர் உனக்கு சொல்லித் தரலையா, எங்கிட்ட தான் வந்து கேட்பியா, எங்கிட்ட தான் கற்றுக்க வந்தியா நீ? உன் சீனியர் உனக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கல, உன் சீனியர் உனக்கு சொல்லி கொடுக்கல, ஏன் அங்கே போய் கற்றுக்க போ, என்கிட்ட கற்றுக்கிறது தான் இங்கே வரியா, எனக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க தான் எனக்கு வேலையா, எனக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது, நீ கிளம்பு, அப்புறம் வா, 3 மணிக்கு வா, 4 மணிக்கு வா அப்படின்னு சிங்குலரில் பேசி எத்தனை அவமானப்பட்டிருக்கோம் நம்ம. கரெக்டுங்களா இல்லையா? அந்த அவமானங்கள்லாம் தான் எனக்கு மனசுக்குள்ளே வந்து அப்படியே எனக்கு மனசு வலிக்குது, எனக்கு மனசு எரியுது. அந்த அவமானங்கள் என் பின்னாடி வர்ற ஒருத்தன் கூட படக்கூடாது. அதுக்காகத்தான் என்ன இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட காசு கேட்கல, நான் காசு கேட்கல, ஓகேவா? நான் வந்து இப்போ காசு இல்லாதவன் வந்து இருக்கிறவனுக்கு அடிமை, காசு வந்து வாங்கினவன், கை நீட்டி வாங்கினவன் காசு கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ இதில் எப்படி தெரியுமா, ஒரு அடிமை மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ ஓகே, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ ஆத்திரவன் கூட 15,000 சம்பாதிக்கிறான், ஆனால் வக்கீலுக்கு வரும் 7,000 8,000 தான் ஸ்டைஃபண்ட். கரெக்டுங்களா இல்லையா? அப்போ வக்கீல் என்ன அவ்வளோ கேவலப்பட்டு போயிட்டானா? வக்கீல் என்ன அவ்வளோ கேவலப்பட்டு போயிட்டான் வக்கீல்? அவனை ஒரு நாய் அளவு கூட ஒரு நாயை போல தான் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாருமே. இது உண்மையும் சத்தியமும் அப்படின்றது உங்கள் வக்கீல் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதை நான் வெளியே சொல்கிறேன், நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது கீழே இருக்கிற மனுஷனை எப்படியாச்சும் மேலே கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய ஆசையே. ஏன்னா வக்கீலுக்கு தெரியலன்னு தானே நீ அவனை அசிங்கப்படுத்துகிற, அவனுக்கு தெரிய வைக்கிறது தான் என்னுடைய வேலை. கரெக்டாக இல்லையா? அவனுக்கு வேலை தெரியல, விஷயம் தெரியலன்னு அவன் அவனுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாலே நீ அவனை என்ன பண்ணுற, நீ ஒரு பாசிங் ஆஃபீஸர், நீ வந்து ஒரு ஜட்ஜு கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஜட்ஜஸே வந்து அட்வொகேட்ஸை எந்த அளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பாசிங் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இந்த பெஞ்ச் கிளர்க்கு, ரெக்கார்ட் கிளர்க்கு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஒரு கேவலமான ஒரு பார்வை. ஏன்னா நமக்கு வேலை தெரியாத, விஷயம் தெரியாது. அப்போ வேலை தெரியாத, விஷயம் தெரியாதுன்னு பண்ணும்போது நம்ம வேலையை சொல்லிக் கொடுப்போம். நம்ம அவங்களுக்கு வேலையை சொல்லிக் கொடுத்தா அவங்க அதை கற்றுக்கிட்டான்னா அவங்க கொஞ்சம் தைரியமாக போய் நிற்பான் இல்லையா? கரெக்டாக இல்லையா? இப்போ கமர்ஷியல் சூட்டு அப்படின்னா, சார் கமர்ஷியல் சூட்டு போடணும், கமர்ஷியல் சூட்டு போடணும்னா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா எடுத்த உடனே வந்துறியா இங்கே, போய் நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வா, நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டா அப்படின்னா என்ன? அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? உனக்கு தெரியாமல் தான் இங்கே வந்துருக்கிறியா? தெரியாமல் வந்துடுறது எல்லாரும் கவுனை மாட்டிக்கிட்டு கோட்டை மாட்டிக்கிட்டு போய் சீனியரை போய் கேளு கமர்ஷியல் சூட்டு ஃபஸ்ட்டு கமர்ஷியல் கோர்ட் ஆக்டை ஃபஸ்ட்டு எடுத்து படி. அதில் வந்து ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து படி. அதில் என்ன சொல்கிறதோ அந்த மாதிரி செய். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணுறதுக்காக கட்டை தூக்கி, இப்போ தான் ஆன்லைன், அப்போலாம் ஆஃப்லைன். கரெக்டுங்களா இல்லையா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 2022 இதை பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 டேட்டு போட்டிருக்கோம். நான் வந்து இதை செஞ்சது 2022. எனக்கு மறந்து போகுது. நம்ம வந்து ஒரு கேஸ் மட்டும் பார்க்குறதில்ல, ஊரில் இருக்கிற எல்லா கேஸையும் பார்க்குறோம். எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்போது எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் இப்போ தான் இதெல்லாம் எடுத்து படிக்கிறேன். இந்த பார்க்கும்போது நான் 2022 இந்த நான் ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனை நான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோவை இப்போ 2026 இன்றைக்கி நான் போடுறேன். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ எதுக்கு நான் இதை போடுறேன்னா, இது எனக்கு எவ்வளோ வீடியோஸ் போடணும், ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கேன். ஆனால் அதை வீடியோவாக போடணும் எனக்கு டைம் இல்லை. கரெக்டுங்களா? ஏகப்பட்ட 100-150 கேஸுக்கு மேலே கையில் வச்சுருக்கிறேன். எல்லாமே என்னோடய சீனியர் எனக்கு கொடுத்த கேஸு தான். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ ஒவ்வொரு கேஸு பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இதுக்கு மத்தியில் நமக்கு என்ன ஏதுன்னே நமக்கு தெரியும். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ் கேஸுன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாத்தையும் டிராஃப்ட் அடித்து கொண்டு போய் எடுத்துகிட்டு போனாங்க. இதுவே உனக்கு தெரியலையா? கமர்ஷியல் கோர்ட்னா ஸ்ட்ரைட்டாக வந்துருவியா நீ? ஒன்று சிவில் கோர்ட்டு மாதிரி நினச்சியா நீ? சிவில் கோர்ட்டும் ஒன்று தான், கமர்ஷியல் கோர்ட்டும் ஒன்று தான், இல்லைன்னா சொல்ல. ப்ரொசீஜர் வேலை, ப்ரொசீஜர் தான் வேறு. ப்ரொசீஜர் என்னன்றதை நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கே நீ இப்போ தான் ஆரம்பிக்கிறியா? நான் யார் தெரியுமில்ல, நான் பாசிங் ஆஃபீஸர். நான் யார் தெரியுமில்ல, நான் சூப்பரிண்டெண்டன்ட். மேடம் இது என்ன மேடம் பண்ணணும்னு சொல்கிறது கிடையாது. சொல்லுவாங்க, அது அப்படியே மேலாக அப்படியே பூசி முழுக்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர விளக்கமாக விலாவாரியாக சொன்னால் தானே என்ன பண்ணணும்னே தெரியும். என்ன பண்ணணும்னு தெரியாமல் கொள்ளாமல் அப்படியே போய் ஒவ்வொரு அட்வொகேட்டும் அலையிறான், என்ன சொல்கிறது, திக்கிறான், திணறான், முக்குறான், முழுகிறான். அவனுக்கு என்ன பண்ணான்னு அவனை சரியாக சொல்லிக் கொடுக்கறதுங்க ஆள் கிடையாது. கரெக்டாக நான் இந்த கேஸை டிராஃப்ட் அடி, இந்த கேஸை போய் நம்பர் பண்ணு, இந்த கேஸை நடத்தி அவனுக்கு இது மெரிட்டில் ஆர்டர் வாங்கி கொடுத்து. சரிங்க, இதுக்கு என்னங்க பண்ணோம் அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் டைம் கிடையாது. வேறு போய் பாரு, நீயே போய் கற்றுக்கோ. எப்படிங்க போய் கற்றுக்க முடியும்? எங்க சொன்னால் தானுங்க இது பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் தானுங்க தெரியும். இப்படி பண்ணணும், இதை பண்ணணும், இந்த கோர்ட்டுக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் சொன்னால் தானுங்க தெரியும். எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் அந்த வக்கீல் என்னங்க பண்ணுவான் பாவம் ஜூனியரு? அவன் போராடுறாங்க, அவன் போராடி கடைசியில் என்ன ஆகுது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு போய் ஓரமாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்க்கே வேலைக்கு வரல சார்ன்றான். அந்த ஆஃபீஸை விட்டு போகிறவன் அப்படியே அந்த தொழிலை விட்டே போயிடுறான்.
அப்போது அவன் எந்த அளவு நம்பிக்கை வச்சு படிச்சிருப்பான், கரெக்டுங்களா இல்லையா? அவன் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிறான். அப்போ பிஏபிஎல் 5 வருஷம்னா 5 லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்கிறான். படிச்சுட்டு கவுன் மாட்டணும் கவுன் மாட்டி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசையோட வெறியோட வரான். ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது வந்து என்னது, வெறும் ஏமாற்றம், அவமானம். உடனே அவன் என்ன பண்ணுறான், எனக்கு வேலைக்கு ஆகலை சார், நான் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கே வேலைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு லீகல் அசிஸ்டண்ட்டாக வந்து வேறு ஏதோ ஒரு 15,000 20,000 சம்பளத்துக்கு கம்பெனியில் போய் உட்காந்துடுறான். கம்பெனியில் போய் உட்காந்த உடனே என்ன ஆகுது, திடீர்னு ஏதோ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று வரும்பொழுது என்ன ஆகுது, அந்த போலீஸை பார்க்கறதுக்கோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறதுக்கோ அவனுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் நிஜமான சிங்கம் கிடையாது, சிங்கம் மாதிரி அவன். ஸோ அப்போ இங்கே சிங்கக்குட்டிகளை வந்து உண்மையான சிங்கங்களாக மாற்றணும்னு நான் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் இங்கே என்ன ஆகுது வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் கொள்ளாமல் வந்து அவனை அப்படியே துரத்தி விட்டுறது. எந்த ஆஃபீஸ் பண்ணாலும் இன்றைக்கி தான் நிலமை. யாரும் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே தான் கற்றுக்கணும்னா நம்மளே எப்படிங்க கற்றுக்க முடியும்? என்னென்ன பண்ணணும்னு ஒரு முறை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு முறை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ஒரு முறை கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. நீ போய் கற்றுக்கணும், எப்படிங்க போய் கற்றுக்க முடியும்? இதில் ஏதாவது மனசாட்சி மிக்க செயல் ஏதாவது நம்ம செய்கிறோமா வக்கீல்கள்? நம்ம அதை உங்கள் மனசாட்சிக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க, கரெக்டுங்களா? எதுக்குன்னா நான் அவ்வளவு மனசு எனக்கு வலிக்குது, அவ்வளோ வேதனை. என்னடா நம்ம என்ன ஒரு மனுஷன அளவு கூட நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே, இவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டோமா? இந்த வேலை என்ன அவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸா? நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம முகம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், அதன் மூலமாக கேஸ் வரணும்னு நான் நினைக்கலைங்க. எனக்கு தேவை என்னென்னா, நீ அவமானப்படுத்திட்ட. நீ என்ன படிச்சிருக்கிற, உன் படிப்பும் என் படிப்பும் ஒன்றும் கிடையாது, கரெக்டாக இல்லையா? நீ கவர்மெண்ட் ஆஃபீஸர், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம அட்வொகேட், கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு 58 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு. ஆனால் அட்வொகேட்டுக்கு அப்படி கிடையாது, 100 வயசு வரைக்கும் அட்வொகேட். செத்து போனாலும் வக்கீல் செத்து போனாருன்னா போஸ்ட் அடித்து ஒட்டுவான், கண்ணீரஞ்சலி போஸ்ட்ரு, கரெக்டுங்களா? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சால் நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் வராருன்னா எஸ்ஐ எழுந்து சல்யூட் அடிக்கணும், ஏசி வராருன்னா இன்ஸ்பெக்டர் எழுந்து சல்யூட் அடிக்கணும், கமிஷனர் வராருன்னா ஏசி சல்யூட் அடிக்கணும், கரெக்டுங்களா? இப்போ டிஜிபி வராருன்னா இப்போ சல்யூட் அடிக்கணும் எல்லாருமே, அது கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ். நம்ம யாருக்கு சல்யூட் அடிக்க வேண்டியிருக்கு? நம்ம ஜட்ஜுக்கு மட்டும் நம்ம எழுந்து நின்று வணக்கம் சொன்னால் போதுமானது, கரெக்டாக? நம்ம எந்த அளவு ஒரு கௌரவமான ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளை எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க பாசிங் ஆஃபீஸர்ஸும் சரி, மற்ற ஆஃபீஸர்ஸ், கோர்ட் ஆஃபீஸர்ஸ், இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா அட்வொகேட்ஸும் இதை கடந்து தான் பெரிய ஆளாக ஆகியிருக்கிறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இப்படிலாம் அவமானப்படுவாங்க, இப்படிலாம் அவமானப்படுவோப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு முதலையே சொல்லணும். இல்லை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை அனுப்புனா அவன் அவமானப்பட மாட்டான். நான் ஒவ்வொரு ஆஃபீஸில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் யார் ஜூனியர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அந்த கேஸ் என்ன ஸ்டேஜ், நம்ம யாருக்கு வரோம், என்ன பண்ணணுன்றதை நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு தான் அந்த ஜூனியர்ஸ் என்ன பண்ணுவேன்னா கோர்ட்டுக்கே அனுப்புவேன், கரெக்டுங்களா? இந்த கேஸில் நீ பெட்டிஷனராக வர, இந்த கேஸில் நீ டிஃபெண்டண்ட்டாக வர, இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, ஓகேவா? டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணணும், பார்ட்டி வருவாங்க, பாக்ஸில் ஏற்றுங்க, ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட்டு கோர்ட்டில் கொடுங்க, மார்க் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு தான் அனுப்புவேன், கரெக்டுங்களா? அப்படி நான் செய்யாமல் நான் அனுப்புறதே கிடையாது. ஏன்னா எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்களான்னா அப்படி இல்லை. நான் நல்ல வேணாம் யோகியன்னா நான் பெருமை பாராட்டல, நான் மார்த்தட்டலைங்க. ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு பிள்ளைங்க நம்ம சொல்லித்தரணும். நமக்கு பின்னாடி வர்றதுக்கு நம்ம பிள்ளைங்க, கரெக்டாக? அதுக்காக தான் நான் இப்போ நான் ஏதோ பேசி எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இதுதான் தமிழ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதை 31/10/2022 இந்த கேஸுக்கு நான் ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். அதாவது ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸு. இதுக்கு ஃபஸ்ட்டு கமர்ஷியல் கோர்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஸை நம்பர் பண்ண முடியாது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் பில்டிங்கில், ஏடிஆர் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு அந்த பில்டிங்கில். அங்கே கீழே போனீங்கன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அங்கே போனீங்க அப்படின்னா கமர்ஷியல் கேஸ் போடணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபா நீங்கள் பணத்தை கட்டணும். அதை டிடி வழியாக கட்டணும். டிடி எடுத்து கட்டணும். டிடி எடுத்து அவங்க பேரில், டிடி என்ன பேரில் எடுத்தேன்னு மறந்துட்டேன், ஓகேவா? ஏன்னா நான் இதை செஞ்சது 2022, கரெக்டுங்களா? ஆனால் இப்போ 2026, 4 வருஷம் ஆகிப்போச்சு. நான் என்ன பேரில் டிடி எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் டிடி எடுத்த ரசீதை உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இதில் 1000 ரூபாய் நான் கட்டணும். 1000 ரூபா நான் டிடி எடுத்து அவங்களுக்கு கட்டின உடனே அவங்க இந்த மாதிரி ஒரு ரசீதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம கேஷாகவும் கட்டலாம், ஆனால் டிடி எடுத்து கட்ட சொல்லியிருக்காங்க. டிடி எடுத்தால் தான் ஒரு ப்ரூஃபுன்றதுக்காக நம்ம டிடி எடுக்கிறோம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார்ம் ஏ அப்படின்னுவாங்க, ஓகேங்களா? இருங்க, அதையும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபார்ம் ஏ இப்போ கையில் வரல, 1 செகண்ட். இதை பாருங்கள். இதில் என்னென்னா, இதுதான் இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1 அப்படின்னு இருக்கும், கரெக்டுங்களா? ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இது அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. அவங்க கொடுப்பாங்க.
ஓகேங்களா. நம்ம வந்து என்ன பண்ணோம், மீடியேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் ஃபார்ம் 1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபார்ம் 1 மீடியேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. அந்த தலைப்பை போட்டுட்டு நாம் வந்து அடிக்க வேண்டியது தான் அந்த ஃபார்மேட், அது பேர் என்ன, அந்த டிராஃப்டை. இது என்கிட்ட இருக்குது, யாராச்சும் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கரெக்டுங்களா. இவ்வளோ தான் மேட்ரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கமர்ஷியல் கோர்ட்டுகளில் போய் கேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, சார் அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னீங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, முன்னுக்கு பின் முரணா சொல்கிறீங்க. இந்த பாருங்கள், இதில் வேறு நீங்கள் சீட் வேறு காட்டுறீங்க. நீங்கள் இப்படி தப்பாக சொன்னீங்கன்னா உங்கள் மேலே நான் கேஸை போடுவேன் சார், உங்களை யூடியூப் போடாமல் நான் பிளாக் பண்ணுவேன் சார்னா பண்ணிக்கங்க. கரெக்டுங்களா. பண்ணிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டுங்களா. நீங்கள் என்ன கேஸ் போடுறீங்களோ போடுங்க, அதை நம்ம சட்டப்படி நம்ம எதிர்கொள்ளலாம். கரெக்டுங்களா. நம்முடைய எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். கரெக்டுங்களா. நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் வரோம். நம்மளை நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். ஓகேங்களா. அதற்கு உண்டான எதிர் விளைவுகளை நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு பிரேயர் தான் பண்ணுவேன். கரெக்டுங்களா. அது என்னை விட ஆண்டவர் பலசாலி இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். கரெக்டுங்களா. நாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்ன்ற பைபிள் வசனத்தின் பிரகாரம் நான் வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய மனசுக்குள்ளே எதனாச்சும் கெட்ட புத்தி இருந்து நான் வீடியோ போட்டு தப்பாக எதை சொல்லியிருந்தேன்னா என்ன தண்டிங்க ஆண்டவரே. இல்லைனா எனக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களே நீங்களே பார்த்துக்கோங்க ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு அவர்கிட்ட முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணமோ அதை பண்ணுவார். கரெக்டுங்களா. நம்ம கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 1000 ரூபா ஃபீஸை கட்டிட்டோம், டிடி எடுத்து கட்டிட்டோம். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கட்டின உடனே அப்போ இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க. அப்போ சம்மன்னா நோட்டீஸு. சார் நோட்டீஸ் தானே அனுப்புவாங்க, நீங்கள் சம்மன்றீங்க, மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கப்பா, நீ எப்படின்னா கேஸ் போடுறியோ போட்டுக்கப்பா. ஏன்னா நம்மளை எப்படி அழிக்கணும் தான் காத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இதுக்கு நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா ஒரு நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்ன்றது இதுதான். நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் அப்படின்னு இதில் இருக்கும். கரெக்டுங்களா. நான் தலைகீழ காமிக்கிறேன், நான் உங்களுக்கு கரெக்டாக தான் காமிக்கிறேன். ஓகேங்களா. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வேறு ஒன்றுமே கிடையாது. இது என்ன இருக்குன்னா ஃபார்ம் 3 நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டு சி ரூல் 3 சப்செக்ஷன் 4 அண்ட் 6 சாரி என்ன சார் தப்பான வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா இதான் ஸ்லிப் ஆஃப் த டங்குன்றது. கரெக்டுங்களா. அதாவது எப்படி இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படி இவன் வீடியோ போடுவதை நாம் காலி பண்ணலாம், எப்படி இவனை வந்து அழிக்கலாம். கரெக்டுங்களா. அது ஆண்டவர் நினச்சாதான் ஒரு மனுஷனை அழிக்க முடியும். கரெக்டாக. இல்லைன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மளை வந்து யாராலையும் ஒன்றும் டச் பண்ண முடியாது. சரிங்களா. இப்போ இதை பார்த்துட்டிங்க இல்லையா, இதுதான் நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட். இதில் என்ன இருக்குதுன்ற உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஃபார்ம் 3 நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டு சி ரூல் 3 சப்செக்ஷன் 4 அண்ட் 6 டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா. இதில் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து அப்ளிகண்ட் யார், ஓகேவா, அப்ளிகண்ட் யார், ஓகேவா, ஆப்போசிட் பார்ட்டி யார், என்னென்ன டேட்டில் ஹியரிங் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டேட்டில் ஹியரிங் நடந்திருக்கு, ஒரு 5 நாள் ஹியரிங் நடந்திருக்கு மீன்ஸ் ஹியரிங் போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் நோட்டீஸு. அது நம்ம அனுப்புறதுனா கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி வந்து அனுப்புகிறாங்க. கரெக்டுங்களா. அதில் வந்து நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ளிகண்ட் கவுன்சில் ப்ரெசென்ட், ஃபைனல் நோட்டீஸ் சர்வ்டு டு த ஆப்போசிட் பார்ட்டி ஆப்சென்ட், நோ ரெப்ரசன்டேஷன். இன் ஸ்பைட் ஆஃப் ஃபைனல் நோட்டீஸ் ஆப்போசிட் பார்ட்டி டிட் நாட் அப்பியர், ஹென்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் ஹேஸ் பிகம் நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது போட்டு வச்சுக்கணும். அது பேர் என்ன, சிஏ காப்பி அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கணும். கோர்ட்டில் எடுத்து சிஏ போட்டு வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ என்ன ஆகிப்போச்சு, கமர்ஷியல் கோர்ட்டில் வந்து ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனுக்கு 1000 ரூபா டிடி எடுத்து கட்டியாச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ரசீது கொடுத்துட்டாங்க. ரசீது கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுது, நோட்டீஸ் அனுப்புது. நோட்டீஸ் அனுப்பிச்சு ஆப்போனன்ட் பார்ட்டி அப்பியர் ஆகலை, 3-4 ஹியரிங் அப்பியர் ஆகலைன்னு உடனே என்ன சொல்லணும், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டை கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் கன்சியூமர் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கமர்ஷியல் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து நம்பர் பண்ணிக்கப்பான்னு சொல்கிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் வேலை. சரிங்களா. ஸோ அதாவது இந்த ஊக்குவிக்கிறவனா யார், ஊக்குனா பென்சில். ஓகேவா. அந்த பென்சில் விற்கிறவன் தான் ஊக்குவிக்கிறவன். அவனை வந்து பென்சில் விற்கிறவனை நம்ம ஊக்குவிச்சா அந்த ஊக்குவிக்கிறவன் தேக்கு விற்பானா. தேக்குன்னா டீக்கு வுட்டு. கரெக்டுங்களா. அந்த மாதிரி வந்து நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்கள மோட்டிவேட் பண்ணால் அவங்க பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு பாடம் சொல்லிக் கொடுக்குறவனை குத்திக்கிட்டே இருந்தால் அவன் வந்து என்ன பண்ணுவான், டென்ஷனில் தன்னை மறந்து பேசுவான், எமோஷனல் அவுட் பஸ்ட்டில். கரெக்டுங்களா. இதுதான் மேட்ரு. ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நம்ம நினச்சா நம்ம அழிஞ்சு போவோம். ஆண்டவர் நினச்சா நம்மளை உப்புன்னு ஊதி விட்டாருன்னா நம்ம பரம்பரையே காலியாகிடும்.
கரெக்டுங்களா? அதனால் நம்ம யாரையும் அழிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும், எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். கரெக்டுங்களா இல்லையா? உங்களால் முடிஞ்சால் அடுத்தவங்க சொல்லிக் கொடுங்க, இல்லைனா உலகமே நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயரை பண்ணுங்கள். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.